தெரியாம எரியிற நேரத்துல புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருக்காரு. ஈஸ்வரி, மாமா முதல்ல தாலி கட்ட முடியட்டும். சபையில வச்சு நான் சொன்ன மாதிரி காசு கொடுத்துறேன். இல்ல மாமா, அத இப்பவே கொடுத்துட்டா தாலி கட்டுறப்பவே என் புள்ள கோடீஸ்வரனா தாலி கட்டுவான். அதான் இப்பவே அந்த பணத்தை தரீங்களான்னு கேட்டேன். என்ன ஈஸ்வரி, நான் சொன்ன மாதிரி பணம் கொடுப்பனோ கொடுக்க மாட்டேனோன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. சரி சரி சரி, இப்ப என்ன போஸ்க்கு இப்ப உடனே பணத்தை கொடு. கீழே இரு, வந்துருவான். பொண்ணு மாப்பிள்ளைய ஒரே ரூம்ல இருக்காங்களா? ஏய், அதான் நாங்க கூட இருக்கோம்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? சீக்கிரம் வர சொல்லுங்க சின்னம்மா. டேய் வரோம், நீ போய் பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வராங்கன்னு போய் சொல்லு. அப்படியெல்லாம் போக முடியாது சின்னம்மா. ரெண்டு பேர்த்தையும் காஞ்சி கையோட கூட்டு போவேன். இல்லாட்டி எங்க அப்பா வேண்டிய நாய போய் வச்சிருக்க வயிறாரு சின்னம்மா. சரி இரு, 2 நிமிஷம் ஆகும், இரு. சரி சின்னம்மா, நான் இருக்கேன். காவியா, என்ன மன்னிச்சிரு காவியா, ப்ளீஸ் காவியா. எந்திரி போஸ், எந்திரி. காவியா ப்ளீஸ் காவியா, என்ன மன்னிச்சிரு காவியா. டேய் டக்கால்டி, நீ எங்க எப்படிலாம் டைப்பா டைலாக மாத்துவ, மொழிய மாத்துவேன்னு. பெரியப்பா கிட்ட போய் அந்த 1 கோடி ரூபாய கேளுமா. அவர் செக் கொடுத்தாருன்னா இந்நேரம் பேங்க் திறந்துதான் இருப்பாங்க. நான் நைஸா இங்க இருந்து பின்னாடி பக்கமா ஓடி போய் டெபாசிட்